மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைவலி, தலை நீரேற்றம், தலை பாரம், மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப், அன்றாட வாழ்க்கையே மாற்றக்கூடிய மாதிரி டெய்லி என்னால ஒர்க் பண்ண முடியல, இன்னைக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம், தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 days 4 daysக்கு இந்த ஹெட்ஏக் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒற்றை தலைவலி, இந்த தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரைட் சைடு நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் சைட்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே கழுத்து, தோள்பட்டை, கை, இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ கழுத்து, தோள்பட்டை, கை வரைக்கும் நமக்கு வலிகள் பரவுது. அதே மாதிரிதான் இடது பக்கம் இருந்தாலும் அப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு முதுகு பகுதியில ஏற்படும். பெரும்பாலும் இது வாயு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் அதிகமானால் நமக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வாதத்தோடு பித்தம் தன் நிலையில் இருந்து மிகுந்து கலக்கும் பொழுது, ஸோ நாடி பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவா தெரியும், வாதம் அதிகமாக இருந்து அதனோட பித்தமும் அதிகரித்து கலக்கும் பொழுது, ஸோ 2 நாடியுமே வேறுபட்டு தெரியும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சில நேரம் பித்தத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்துல வாதத்தோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும், மாறி மாறி ஏற்படும். ஒரு 2-3 மணி நேரம் பித்தம் அதிகமா நம்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓகே, அந்த பித்தம் குறைஞ்சி வாதம் அதிகமான மாதிரி இருக்கும். என்னன்னா அந்த உடல் உஷ்ணம் சொல்றது, தலைவலி ரொம்ப சிவியரா இருக்குங்க, தாங்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல இப்போ ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா வலி இருக்கு, ஆனா இந்த வலி தோள்பட்டை வரைக்கும் இப்ப ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ பித்தம் மாறி வாதம் அதிகரிச்சதுனால வரக்கூடிய வலி. அப்போ இரவு தூங்கி எழுந்தோடனே காலை நேரத்துல அந்த சூரியன் உதிக்கும் பொழுது, ஸோ சன்ரைஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 3 நாடிகளும் கொஞ்சம் சமநிலையில் இருக்கும்பொழுது வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் போக போக நம்ம உடல்ல வாதம் அதிகரிச்சாலோ பித்தம் அதிகரிச்சாலோ அதற்கு ஏற்ற மாதிரி வலிகளும் மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வாதம் பித்தம் தன் நிலையிலிருந்து மாறி அதிகரித்து வரக்கூடிய வலிகள்ல இந்த வலியும் ஒன்று. ஸோ தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒற்றை தலைவலியால பார்த்தோம்னா ஒரு சைடு வலியோட காது வலியும் ரொம்ப இருக்கும். காதுக்கு மேற்பக்கம் அப்படியே அதிகமான ஒரு வலி தெரிகிற மாதிரி இருக்கும். அதனோட சேர்ந்து அப்படியே பின் கழுத்து வரையே தோள்பட்டை வலி வரைக்கும் அதிகமா இருக்கும். சில நேரங்கள்ல எந்த பக்கம் நமக்கு ஒரு சைடா மைக்ரைன் இருக்கோ அதுக்கு ஒரு பக்கமாக பார்த்தோம்னா இடுப்பு பகுதியும் வலியானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், நம்ம உடல்ல அந்த அதிகரித்து இருக்கக்கூடிய பித்தமும் வாதமும் குறைவதற்கு என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்கு. இதுல இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ரெஸ், அதை மன அழுத்தமோ, நமக்கு திரும்ப திரும்ப திங்க் பண்றதோ, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும், இல்ல பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கும் பட்சத்திலோ நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல வாதமும் பித்தமும் அதிகரித்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குது, வலியை கொடுக்குது. மூட்டு வலி இருக்கலாம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த பாதிப்புகள் சரியாகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக அந்த அதிகரித்து இருக்கக்கூடிய பித்தமும் வாதமும் குறையறதுக்கு ஒரே வழி, ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வழி அப்படின்னா ஆயில் பாத், எண்ணெய் குளியல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. ஏன்னா நம்ம உடல்ல பித்தம் குறையறதுக்கும் சரி, வாதம் சமநிலையில் இருக்கிறதுக்கும் சரி, முக்கியமாக உடலோட உஷ்ணத்தை தணிப்பதற்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் எண்ணெய் குளியல். ஸோ அப்படி இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வாரம் 2 முறை அல்லது 1 முறையாவது இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா தாரோஷ்ண சிகிச்சை அப்படின்னு ஒரு முறை சித்த மருத்துவத்துல இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, கறந்த பாலை அந்த சூட்டோடையே குடிக்கக்கூடிய ஒரு முறை. இந்த தாரோஷ்ண சிகிச்சை இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பச்சை பால்லாம் குடிக்க கூடாது, காய்ச்சின பால் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, காய்ச்சின பால் விட நம்ம பச்சை பால் குடிக்கிறோம் இல்லைங்களா, பால் கறந்த உடனே ஒரு சூடு இருக்கும், அந்த சூடு இருக்கும்போது ரொம்ப பித்தம் இருக்குங்க, கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்கு, பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா
இந்த சிகிச்சை முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 50 ml 100 ml அளவுக்கு அந்த பாலை வந்து கறந்த பால் சுடுகை ஆறுவதற்கு முன் குடிக்கக்கூடிய ஒரு முறைதான் தாரோசன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பித்தம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சோ வீடுகள்ல நம்ம வந்து மாடு வந்து வளர்த்து அந்த பாலை குடிச்சிட்டு இருந்த வரைக்கும் நம்ம உடல்ல பல பிரச்சனை, முக்கியமாக பித்தம் சம்பந்தப்பட்ட தோடங்கள் வந்து நமக்கு குறைஞ்சிட்டு இருந்தது. சோ அப்போ இந்த எண்ணெயில வந்து பார்த்தோம்னா பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தைல வகைதான். இதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் நமக்கு தேவைப்படுது. சோ நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்குன்னா 100 ml அளவுக்கு பால் தேவை. பசும்பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். காய்ச்சாத பசும்பால் எடுத்து வச்சுக்கணும். இதனோட சில மூலிகைகள் சேர்க்க போறோம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா துத்தி இலை. அந்த துத்தி இலையை வந்து அரைச்சி கொஞ்சமா பேஸ்ட் மாதிரி ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வெற்றிலை. சோ துத்தி இலை, வெற்றிலை நம்ம எடுத்து வச்சுக்கணும். சோ இதனோட வந்து பார்த்தோம்னா ஒரு 10 இருந்து 20 கிராம் அளவுக்கு இஞ்சியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓமம் பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். சோ இந்த மூலிகைகள் அந்த எண்ணெயில சேர்த்து பால் ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்து காய்ச்சணும். சோ இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான பித்தத்தை குறைக்கக்கூடியது, வாதம் அதிகரிச்சிருந்தாலும் நமக்கு குறைக்கக்கூடியது. இப்போ தலையில நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு உடல் முழுவதும் இந்த எண்ணெயை நம்ம நல்லா அப்ளை பண்ணிடணும். முக்கியமாக உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் பகுதியில அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிச்சுக்கிட்டே வரும்போது இதனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி அதிகரித்த பித்தம் தன் நிலைக்கு வரும், அதிகரித்த வாதம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி, கண் பார்வை குறைபாடு, சோ இது எல்லாமே இருந்ததுன்னா அப்பப்போ நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதனோட சேர்த்து நமக்கு சரியாமை, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் போதுதான் தலைவலி வந்து அதிகமா ஏற்படும். ஸோ சரியாமை பிரச்சனை இருந்ததுன்னா தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரியாமை பிரச்சனையோ இல்ல மலச்சிக்கல் இருந்தாலோ நமக்கு தலைவலி ஏற்படுது. அதற்கான சிகிச்சை முறைகளும் உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இந்த தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான உஷ்ணம், வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சோ ஒரு முறை இந்த தைலம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா 6 மாதங்கள் வரைக்கும் இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு வேறு என்ன சாப்பிடலாம், இந்த தலைவலி வரக்கூடிய சமயத்துல நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னா கிராம்பு டீ நம்ம பயன்படுத்தலாம். சோ சூடா நம்ம வந்து இந்த கிராம்பு டீ பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். சோ பெயின்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 100-150 ml தண்ணீர்ல ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கணும். எலுமிச்சை பழம் வந்து தோலோட கட் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு அதுல போட்டுட்டு, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அதுல போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது அதிகமான தலைவலி, நமக்கு அந்த தலைவலி இருக்கக்கூடிய சமயத்துல மட்டும் இந்த கிராம்பு டீ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதனோட சேர்த்தே வாரம் 2 முறை இந்த தைலம் பயன்படுத்தி குளிக்கும் பொழுது உடல்ல வந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பல வருடங்களாக தலைவலியில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கூட ஒரு 2-3 வாரங்கள் இந்த தைலத்தை வச்சு நல்லா குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது தலைபாரம், சைனசைட்டிஸ், அதிகமான பித்தம், சரியாமை இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வீட்லயே அந்த தைலத்தை பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.